ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார் பேசுகிறேன். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ஒரு நாளைக்கு தினப்பலன் போடுறேன். நீங்கள் இவ்வளோ நாள் பேப்பர்லேயும் சரி டிவிலையும் சரி தினப்பலன் பார்த்து ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் பார்க்குற தினப்பலன் ஒன்றுமே நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருமே ராசியை வச்சு சொல்கிறாங்க. ராசியை வச்சு சொன்னால் எப்படி நடக்கும்? ராசியை விட லக்னம் தானே ரொம்ப முக்கியம். லக்னமே தான் ரொம்ப முக்கியம்னு தெரியாமலே டிவியில் நிறைய பேர் ராசியை வச்சு சொல்கிறாங்க. பேப்பரில் எழுதுகிறவங்களும் ராசியை வச்சு தான் எழுதுகிறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி லக்னப்படி சொல்கிறேன். எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒருவேளை உங்கள் லக்னம் என்னன்னு தெரியலன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை பாருங்கள். ராசியா லக்னமான்ற வீடியோவில் நான் எப்படி ராசிக்கும் லக்னத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்கள் லக்னம்னா என்ன லக்னம், அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? ஃபைன். இப்போ நான் மேஷ லக்னத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன். மேஷ லக்னத்துக்கு இன்றைக்கி என்ன பலன்? நீங்கள் மோஸ்ட்லி இன்றைக்கி உங்கள் பசங்களை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. அப்புறம் நீங்கள் லவ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் லவ்வரை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க அதிக நேரம். அதுதான் இன்றைக்கி நீங்கள் இது ஷேர் மார்க்கெட்டை பற்றி ரொம்ப அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமாக இன்றைக்கி யோசிச்சுட்டே இருப்பீங்க, நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இதுதான் மேஷ லக்னக்காரங்களுக்கு இன்றைக்கி பலன். ரிஷப லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் அம்மாவை பற்றி தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் அம்மாவை பற்றி, இல்லை உங்கள் வீட்டை பற்றி, இல்லைனா உங்கள் வண்டியை பற்றி, உங்கள் வெஹிக்கிள்ஸ் பற்றி, உங்களோட சொத்தை பற்றி, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க இன்றைக்கி அதிகமாக. வேறு எதை பற்றியும் நீங்கள் அதிகமாக யோசிக்க மாட்டீங்க. மிதுன லக்னக்காரங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் யங்கர் பிரதர், யங்கர் சிஸ்டரை பற்றி ரொம்ப அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க. சகோதரிகளை பற்றி அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க இன்றைக்கி. அதுவும் இல்லாமல் உங்கள் தைரியத்தை பற்றி, உங்கள் வீரத்தை பற்றி, அதை பற்றி எல்லாம் உங்கள் திமிரை பற்றி அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க. மிதுன லக்னக்காரங்களுக்கு இன்றைக்கி இதுதான் பலன். கடக லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை பற்றி, நீங்கள் நிறைய இன்கம் சம்பாதிக்கிறத பற்றி, நீங்கள் சாப்பிட்ற உணவை பற்றி அதிகமாக அதை தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களே தவிர மற்றபடி வேறு எதை பற்றியும் அதிகமாக நினைக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் கடக லக்னக்காரங்க. சிம்ம லக்னக்காரங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களை பற்றி தாங்க நீங்கள் அதிகமாக நினச்சிட்டு இருக்கீங்க. வேறு எதை பற்றியும் நீங்கள் நினைக்கிறதில்ல, உங்களை பற்றி தான் நீங்கள் அதிகமாக நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் சுயமாக உங்களை பற்றி மட்டும்தான் அதிகமாக இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் இன்றைக்கி உங்களோட பலன். கன்னி லக்னக்காரங்க பற்றி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செலவு பற்றி தான் அதிகமாக நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் செலவு பண்ணுறதை பற்றி தான் நினச்சிட்டே இருக்கீங்க. அதிகமாக தூக்கத்தை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லைனா கட்டில் சுகத்தை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த 3 விஷயம் பற்றி தான் நீங்கள் அதிகமாக இன்றைக்கி நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லைனா ஆன்மீகம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி மட்டும்தான் நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. வேறு எதை பற்றியும் நினைக்க மாட்டீங்க. துலாம் லக்னக்காரங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட சந்தோஷத்தை பற்றி தான் அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க. எதெல்லாம் வாங்குறது, எதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது, எதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா சந்தோஷம். ஒருவேளை உங்கள் மூத்த சகோதரிகளை பற்றி நினைக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் அதிகமாக துலாம் லக்னக்காரங்க இன்றைக்கி நினச்சிட்டு இருப்பீங்க. ரிச்சிக லக்னக்காரங்க பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே உங்கள் தொழிலை பற்றி தாங்க நினச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் தொழில், நீங்கள் பண்ணுற வேலை, நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ்ஸு, நீங்கள் பண்ணுற கரியர், அதை பற்றி தான் அதிகமாக நீங்கள் ரிச்சிக லக்னக்காரங்க நினச்சிட்டு இருக்கீங்க இன்றைக்கி. இதுதான் விஷயம். இந்த லக்னக்காரங்கனாலே ரிச்சிக லக்னக்காரங்க இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க பண்ணுற தொழிலை பற்றி மட்டும்தான் அதிகமாக நினச்சிட்டு இருக்காங்க. இதுதான் முக்கியம். தனுசு லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோஸ்ட்லி உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. வெறும் அப்பா மட்டும் இல்லை, உங்கள் டீச்சர்ஸாக கூட இருக்கலாம். இல்லைனா நீங்கள் வெளியில் ரிலீஜியஸ் ட்ராவல் ஏதாவது பண்ணுற மாதிரி கூட பிளான் பண்ணியிருக்கலாம். ரிலீஜியஸ் திங்ஸை பற்றி நினச்சிட்டு இருக்கலாம். அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி மோஸ்ட்லி அதிகமாக நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று தான். மகர லக்னக்காரங்களை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதாவது பூர்வீக சொத்தை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஏதாவது பெரிய சொத்தை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. இல்லை ஏதாவது யாருக்காவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும், ஏதாவது விபரீதம் ஆகிருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கும், ஏதாவது திடீர்னு பணம் வரதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது விஷயத்தை பற்றி தான், அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸை பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா?
கும்ப லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்டாட்டியை பற்றி தாங்க நிறைய நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் புருஷனை பற்றி அதிகம் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுவும் இல்லைனா வந்து நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்ன்னு யாராவது கூட சேர்ந்து வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்ட்னர்ஸ் வச்சு நீங்கள் வந்து அவங்கள பற்றி அதிகமாக இன்றைக்கி நினச்சிட்டு இருப்பீங்க. இதுதான் விஷயம், புரியுதுங்களா? அப்படின்னா இல்லைன்னா நீங்கள் ஒருவேளை அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா உங்கள் எதிரிகளை பற்றி அதிகமாக நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் உண்மை. மீன லக்னக்காரங்களை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொதுவாகவே இன்றைக்கி வந்து அவங்களும் இன்றைக்கி அவங்க எல்லாருமே எதிரிகளை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. மீன லக்னக்காரங்க அவங்க உடம்பை பற்றி நான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க உடம்பு நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து உடல் நலத்தை மட்டும் இல்லாமல் நீங்கள் கடன் வாங்குறத பற்றியோ நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை கடன் கொடுத்ததை பற்றி நினச்சிட்டு இருப்பீங்க. ஏதாவது சம்திங் கடனை பற்றி கூட நினைக்க வாய்ப்பு அதிகம். இவ்வளோ தாங்க இன்றைக்கி வந்து உங்களோட லக்ன பலன். இன்றைக்கி தின பலன் இவ்வளோ 12 லக்னக்காரங்களும் இதை பற்றி தாங்க நினச்சிட்டு இருப்பீங்க. இதுதான் உண்மை. வேறு எதுவுமே ராசியை வச்சு சொல்கிறது உண்மையே கிடையாது. நான் சொன்னது கரெக்டாக இருந்ததுன்னா தைரியமாக வந்து என்னோடய கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.